ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கிஜாக் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கூகுளுடைய நெக்ஸ்ட் மினி ஜென்ரேஷன் 2 அதோடைய அன்பாக்சிங் ரிவ்யூ எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து பாக்ஸை பிரித்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டேன். திருப்பி பாக்ஸ் உள்ள வச்சு பார்த்துருக்கேன். சரி, முதல்ல வந்து பாக்ஸை வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது, பாக்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பாக்ஸில் ஃப்ரண்ட்டில் இங்கே நெக்ஸ்ட் மினி அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் மினியோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஜென்ரேஷன் 2 அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், அப்புறமா வந்து பல்ப்ஸு, கூகுள் டியோ, கேலண்டரு எல்லாமே வந்து போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னலாம் இருக்குன்னு. அப்புறமா பேக் சைடில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா மைட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே கூகுள் மினியோட இமேஜ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த சைடில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களால் ஸ்மார்ட் டிவைஸஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்து பார்ப்போம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் மினியோட இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாக்ஸில் வந்து அடாப்டர் இருக்குது, நெக்ஸ்ட் மினி இருக்குது அப்படின்றத மட்டும் போட்டிருக்காங்க, வேறு எதுவுமே போட்டில்ல. நெக்ஸ்ட் அப்படியே டாப்புக்கு வந்தோம்னா இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா பாக்ஸில் இருக்க கண்டென்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் வந்து 4500 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம பார்ப்போம் ப்ரைஸிங் என்ன அப்படின்றத கடைசியில் பார்க்கலாம். இது எம்ஆர்பி ரேட்டிங் 4500 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போது நம்ம பாக்ஸை வந்து பிரிக்கலாம். பாக்ஸ் பிரித்தா உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நெக்ஸ்ட் மினி தான் இருந்துச்சு ஓப்பன் பண்ணும்போதும். இப்போவும் நான் அதே மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் மினி இருக்குது. நெக்ஸ்ட் மினியை வந்து ஓரந்து கட்டி வச்சுட்டு வேறு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடாப்டர் ஒன்று இருந்துச்சு, பவர் அடாப்டரு. ஓகே, இந்த பவர் அடாப்டர்லேயும் இங்கே கூகுள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஜி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரி சார்ஜர், டைப் சிலாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொப்ரைட்டரி சார்ஜர். இந்த ரவுண்ட் பின்னு தான் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம பவர் பண்ணணும் நெக்ஸ்ட் மினியை. சரி, இதையும் ஓரம் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புக்லெட்ஸு, அப்புறமா வாரண்ட்டி கார்டு அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகேங்களா. கூகுளோடைய நெக்ஸ்ட் மினி வந்து எந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும், அண்ட் தென் கனெக்ட் பண்ணோன்னே என்னென்ன ஆப்லாம் வேணும், நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணோன்னா கூகுள் ஹோம் மினியை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி ஒர்க் ஆகுது. அப்புறமா மைக்கோடைய ஆன் ஆஃப் பொசிஷன், இதுலேயே வந்து மைக் இருக்குது. இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கே மைக் சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மைக் வந்து ஆனில் இருக்கணுமா இல்லை ஆஃபில் இருக்கணுமா, அந்த மாதிரி பொசிஷனுக்கு எல்லாத்துக்குமே யூசர் மேனுவல் யூஸ் ஆகும். இப்போ நம்ம அப்படியே செட்டப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அண்ட் தென் செட்டப் பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மினியை வந்து பிரிச்சாச்சு. பவர் சாக்கெட் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன்லாம் இல்லை, டேரெக்டாக நீங்கள் பவரில் வந்து ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் சுவிட்ச் வந்து போடுறேன், போட்டோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி லைட் வந்து எரியுது ஆட்டோமேட்டிக்காக. நம்ம ஆன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ்லாம் எதுவுமே வந்து கொடுக்கல. இப்போது ஆன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே டேரெக்டாக செட்டப் வந்து பார்த்துடலாம். செட்டப்புக்கு வந்து நீங்கள் ஃபோன் வந்து எடுத்துக்கோங்க, அதில் கூகுள் ஹோம் அப்படின்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கூகுள் ஹோம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு ஃபோனில். இப்போ நான் ஃபோனில் வந்து எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட் ஸ்டார்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். மெயில் ஐடி கேட்குது, ஓகே அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இல்லைங்க தெரியாமல் இதுக்கு போயிட்டேன். இப்போ ஸ்டார்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே என்ன நிக் நேம் வைக்கணும் அப்படின்னு கேட்குது. சரி, நான் இப்போதைக்கு நெக்ஸ்ட் அப்படின்றதே கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹோம் அட்ரஸ் வந்து இங்கே வந்து கேட்கும். ஹோம் அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நம்ம ஸ்கிப் அப்படின்றத கூட கொடுக்கலாம். ஸ்கிப் கொடுத்துட்டு அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் மினியை வந்து எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்றத கேட்கும். அதுக்கடுத்து லொக்கேஷன் ஆக்சஸும் கேட்கும். லொக்கேஷனுக்கு அளவு கொடுத்துக்கோங்க. இப்போ லுக்கிங் ஃபார் அ டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருதுவாங்க. ஓகே, லுக்கிங் ஃபார் அ டிவைஸ் இப்போது ஃபவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டும் காமிக்குது. ஓகே, நம்ம வந்து எஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைமும் எடுத்துக்குது, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அரௌண்டு 1 to 2 minutes வந்து கன்ஃபார்மாக எடுத்துக்குது. ஒன்ஸ் கனெக்டட் ஆகிடுச்சுன்னா ஒரு சவுண்டு கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சவுண்டும் கேட்டுச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே, நான் வந்து நோ தேங்க்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன்.
இப்போது இந்த டிவைஸை நான் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குது. ஓகே நெக்ஸ்ட் இங்கே வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. நான் மேனுவலாகவே என்ட்ரு பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காமிக்கிறேன். ஒன்ஸ் நான் பாஸ்வேர்டு வந்து கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னே நெக்ஸ்ட் மினியோட கனெக்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லி வருது. இந்த ஒய்ஃபை வந்து நெக்ஸ்ட் மினியோட வந்து கனெக்ட் ஆகுது. ஒன்ஸ் நீங்கள் ஏற்கனவே வந்து வேறு ஏதாவது ஒய்ஃபைல வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க, நான் ஏன்னா ஏற்கனவே இதை வந்து பிரித்து ஓப்பன் பண்ணி வேறு ஒய்ஃபைல வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் மினியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணோன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து சென்சார் ஏரியா தான். நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிடும். ரீசெட் ஆனோடனே உங்களால் வந்து ஒய்ஃபைல வந்து கனெக்ட் பண்ண முடியும். அந்த அது இஷ்யூன்னு சொல்கிறதா இல்லை உண்மையிலே எல்லா நெக்ஸ்ட் மினிலையும் அந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்றது வந்து தெரியல. நீங்கள் யாராவது நெக்ஸ்ட் மினி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் மினி ஆகட்டும் இல்லை கூகுள் ஹோம் ஆகட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா 2-3 ஒய்ஃபை இப்போ உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்லேயும் போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் ரீசெட் தான் பண்ண முடியுதா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இங்கே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஒன்ஸ் இது கனெக்ட் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னே வந்து என்ன கேட்குதுன்னா வாய்ஸ் செட்டப் வந்து கேட்குது. ஓகே கண்டினியூ அப்படின்றத வந்து கொடுக்கலாம். இது வந்து ஸ்பீக்கர்ஸாக வந்து யூஸ் பண்ணலாம், அடிஷ்னல் டிவைஸ் வந்து ஆட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து ஓகே. இது வந்து என்ன வாய்ஸ் இது தானே. ஓகே ஓகே கூகுள் வாட்ஸ் த வெதர் டுமாரோ. ஓகே கூகுள் ரிமைண்ட் மீ டு வாட்டர் மை பிளான்ட் every Monday. Okay Google remind me to water. டக்குன்னு போயிடுதுங்க, நம்ம டக்குன்னு படிக்கணும் போல் இதை வேறு. ஓகே கூகுள் ரிமைண்ட் மீ டு வாட்டர் மை பிளான்ட் எவ்ரி மண்டே. ஹே கூகுள் மேக் ஏ கால். ஹே கூகுள் செட் அ டைமர் ஃபார் 5 minutes. ஓகே இப்போ வந்து செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. அதை வந்து டைமுக்குள்ளே படிக்கணும். ரொம்ப டைம் எடுத்துட்டால் கூட உடனே அது ஸ்டாப் ஆகிடுது. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதாங்க. செட்டப் பொறுத்த வரைக்கும் இதுக்கு அடுத்தது வேறு எந்த இதுவுமே கிடையாதுன்னா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வாய்ஸ் இது பண்ணியாச்சு. சேவ் ஆடியோ பண்ணுறதுக்காக வந்து கேட்குது. சேவ் பண்ண விடலாமா வேணாமா? வேணாங்க, நோ தேங்க்ஸ் நத்திங் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே. இங்கே வந்து என்ன கேட்டிருக்கு, இந்த பர்சனல் டிவைஸ் நெட்ஸில் இதுவெல்லாம் வந்து ஆன் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்குது. சரி ஓகே நோ தேங்க்ஸ், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போதைக்கு டிவி இருக்குது, அதனால் டிவியை வந்து காமிக்குது. ஆனால் நம்ம டிவிலாம் கனெக்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா. இப்போ டேரெக்டாக வந்து இப்போ பேசி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். யூடியூப் மியூசிக்கில் வந்து ஒர்க் ஆகுமா, கானா மியூசிக், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி மியூசிக் ஆப்லலாம் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. do you want to go back for ஓகே ஸ்டே டச்டு, மேக் ஏ கால் பண்ணுறதுக்கு எல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேகிட்ட எதுவுமே இல்லை இப்போதைக்கு, இவ்வளோ தாங்க. ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். By the way, the mic's off. To turn it back on, slide the switch on the back of this device. ஓகே மைக் வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுது. மைக் நீங்கள் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே The mic's back on. மைக் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஓகே நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா வால்யூம் வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து இந்த கலரில் இங்கே இந்த 2 சைடு தான் இண்டிகேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மைக் சுவிட்சு வந்து அதுதான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிச்சு பார்த்தீங்களா, மைக் ஆனில் இருக்கா இல்லையான்னு. சரி ஓகே நெக்ஸ்ட்டு நாட் நவ் ஐம் ஷுவர். ஓகே ஓகேங்க, ஒரு வழியாக செட்டப் முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம வந்து சும்மா ஸ்பீக்கர் வச்சு ப்ளே மியூசிக் வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகே கூகுள் ப்ளே சம் மியூசிக். Playing some music on YouTube Music. We just trying to catch a good time. Okay Google pause it. நம்ம இந்த மாதிரி வாய்ஸ் கமாண்ட் மூலமாகவே இது பண்ணி இப்போது நம்ம அப்படியே வந்து ஹே கூகுள்னு சொல்லிவிட்டு சவுண்ட் எவ்வளோ இருக்குது பாட்டு ப்ளே பண்ணும்போது எல்லாமே வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஹே கூகுள் ப்ளே சம் மியூசிக். ஹே கூகுள்
play some Tamil music? Sure, check out this Tamil music station on YouTube Music. Yeah. Okay Google, what is the volume of the device? The volume is currently set to 70%. Okay Google, pause it. எல்லாமே இங்கே வந்து இந்த டிவைஸ்லேயும் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்குது. ரெஸ்யூமில் இருக்கா, பாஸில் இருக்கா, இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து காமிச்சிக்கிட்டே தான் இருக்குது. இதை நீங்கள் டிவி கூட கனெக்ட் பண்ண முடியும். உங்களால் ஒய்ஃபை மூலமாக வந்து டிவி கூட வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வேறு எதுவாக டிவைஸ் வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்மார்ட்டான ப்ராடக்ட் நீங்கள் எது வச்சுருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே வந்து உங்களால் நெஸ்ட் மினியோட வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெஸ்ட் மினி சூடாகுதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண வரைக்கும் இங்கே வந்து சென்சார் பட்டன் இருக்கனால இங்கேயே பாஸு ப்ளே எல்லாமே வந்து நடக்குது. நான் இப்போ இப்படி அமுக்கணுன்னே வந்து இதுவெலாம் ஆகிடுது. அதே மாதிரி டிவைஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இதுவுமே பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆன் பட்டன் வந்து எதுவுமே இல்லைங்க. டேரெக்டாக பவர் சாக்கெட் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகுமே தவிர வேறு பவர் இல்லாமல் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா டேரெக்டாக பவர் சோர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக வந்து ஒர்க் பண்ணணும், ட்ராவலிங் டைமில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கூகுளுடைய நெஸ்ட் மினி வாங்குறீங்கன்னா, ஸ்பீக்கர் பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னா உண்மையிலே தாறுமாறான சவுண்டில் தான் இருக்குது. ஆனால் இதுக்கு பவர் சோர்ஸ் கன்ஃபார்மாக வேணும். Playing some music on YouTube Music. Okay Google, decrease the sound to 50%. இப்போ வந்து சவுண்ட் உண்மையிலே கம்மியாயிடுச்சுங்க. அந்த மாதிரி நம்மளால் வந்து பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது நீங்கள் இதை எதுக்காக வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் ப்ராடக்ட் இருக்குது, நான் வந்து என்னுடைய வீடை வந்து ஸ்மார்ட் இதுவாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராடக்டை வந்து வாங்கலாம். இதே இதில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அலெக்ஸா, அமேசானோட அலெக்ஸா இருக்குது, இதில் வந்து கூகுள் நெஸ்ட் மினின்னு இருக்குது. நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு வந்து கேட்பீங்க, அலெக்ஸாவில் வந்து நம்ம தமிழ் பேசலாமா, கூகுளில் தமிழ் பேசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்லாம் எடுத்துக்க மாட்டேங்குது. நான் இப்போ அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். ஓகே கூகுள், சே வணக்கம். Sorry, I didn't understand. பாருங்கள், வணக்கம்ன்றதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வருது. இப்போது நீங்கள் இது ஃபுல்லாகவே வந்து எப்படி செட்டப் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதுலாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த நெஸ்ட் மினி 3500 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்மார்ட் ஹோம், ஸ்மார்ட் ப்ராடக்ட் விற்கிறவங்களுக்கு அமேசானோடைய அலெக்ஸா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மினி தான் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்குது. அந்த 3000 ரூபாய் 3500 ரூபாயில் நீங்கள் வந்து 6 months later. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீடியோ ஃபுல்லாகவே ஷூட் பண்ணது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. அதை வந்து ஃப்ரெண்டு லேப்டாப்பில் வந்து போட்டிருந்தேன். அது நம்மளுடைய கெட்ட நேரமா இல்லை அவனுடைய கெட்ட நேரமா தெரியாமல் அந்த லேப்டாப்பில் நிறைய வீடியோஸ் வந்து டெலிட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து லேப்டாப்லேயே அவனால் ஆன் பண்ண முடியல. அதுக்கடுத்து கஷ்டப்பட்டு லேப்டாப்லாம் சர்வீஸ் பண்ணி இப்போ தான் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அந்த வீடியோலாம் அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து வாங்கணும். இப்போ வந்து கரெக்டாக கூகுள் நெஸ்ட் மினி செகண்ட் ஜென்ரேஷனோட விலை வந்து இப்போது இந்த டீல்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இப்போ May 5 May 6 வந்து போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இப்போ வந்து 2500 ரூபாய் அப்படின்ற ரேட்டில் வந்து விற்கிறாங்க. இது இல்லாமல் அலெக்ஸாவும் அதே ரேட்லேயே வந்து வருது. நீங்கள் இப்போ வந்து சூஸ் பண்ணுறதுனா என்ன சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம கையில் வந்து அந்த ப்ராடக்ட் இல்லை, ப்ராடக்ட் வந்து ப்ராடக்டோட ஓனர்கிட்ட வந்து இருக்குது. ஆனால் நம்ம நிறையா வீடியோஸ் வந்து டெலிட் ஆகிடுச்சிங்க. இப்போ இத்தனைக்கும் வந்து ஆடியோலாம் தனியாக வச்சு பார்த்துருந்தோம். நிறைய இந்த நோ காப்பிரைட் சாங்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ப்ளே பண்ணி வச்சுருந்தோம். அதெல்லாம் கிடைக்கல. ஆனால் ஓவராலாக ஒரு 2500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்பீக்கர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது நல்ல ப்ராடக்ட் இல்லை. நீங்கள் உங்களுடைய ஹோமை வந்து ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும், அதுக்கு நான் அலெக்ஸா போகலாமா இது போகலாமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்துல எது வேணால் போகலாங்க, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஆனால் இதில் ஸ்பீக்கர் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன, இதில் பவர் பண்ண மட்டும்தான் பண்ண முடியும். அலெக்ஸா வந்து சார்ஜபிள்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. அலெக்ஸா யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களில் யாருக்காவது ஹோம் மினி நெஸ்ட் ஹோம் மினி யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு இந்த சினிமா ரொம்ப பெஸ்ட் நான் நந்து. We'll be right back.